வெல்கம் டு டால்ஸ்டாய் அகாடமி. இப்போது போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? தமிழினுடைய சிலபஸ் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இப்போ சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு கண்டென்ட்டாக நம்ம தனித்தனியாக எடுத்து அனலைஸ் பண்ணி புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து படிச்சுப்போம். தமிழ் பொறுத்தவரையிலும் தமிழ் புத்தகத்தில் சமச்சீர் புத்தகத்தில் எங்கே இருக்கோ அதை படித்தால் போதுமானது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிழை நீக்கம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாபிக்லாம் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஒரு செய்யுள் படிக்கிறோம், இல்லை ஒரு கண்டென்ட் படிக்கிறோம், உரைநடை படிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இடையில கீழே கொடுத்துருப்பாங்க பொருட்சொல், அருட்பொருட்சொல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, கலை சொற்களில் கொடுத்துருப்பாங்க. அதை தான் நாம் படிச்சுக்கணுமே ஒழிய அதுவே தனியாக எடுத்து படிச்சோம்னா நம்ம மறந்து போயிடும். ஏன்னா 100 200 நிறைய இருக்கும், அத்தனையும் நம்மளால மெமரி பண்ண முடியாது இல்லையா. அதனால எப்போ நம்ம கண்டென்ட் படிக்கிறோமோ அப்போ தான் அதை படிச்சுக்கணும். மற்றபடி புக்கில் என்ன இருக்கோ அந்த இலக்கணத்தை மட்டும் நாம் பார்த்தோம். இப்போ முதல்ல நாம என்ன பண்ண போறோம்? பிழை திருத்தம் அப்படிங்கிறத எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். பிழை திருத்தம். பிழை திருத்தம் அப்படிங்கிற டாபிக்ல நம்மளுடைய சிலபஸ்ல என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா, சந்தி பிழை, சந்தி பிழை, ஒருமை பன்மை, மழங்கொலி, மழங்கொலிகள், மழங்கொலி பிழை, ஒற்று பிழை, மரபு பிழை, இத்தனை கொடுத்துருப்பாங்க. இதுலையும் தனித்தனியா பார்ப்போம். சந்தி பிழை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இரண்டு சொற்களுக்கு இடையில் ஒரு ஒற்று எழுத்தை தவறாக வருவதுதான் தவறாக எழுதுவது சந்தி பிழை. அப்போ சந்தி பிழை இல்லாம நாம தமிழ் எழுதணும்னா என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சமச்சீர் புத்தகத்துல கொடுத்துருக்கக்கூடிய புணர்ச்சி, புணர்ச்சி விதி, வல்லினம் மிகும், வல்லினம் மிகா இடம். இது எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்புலையும் 9ஆம் வகுப்புலையும் கொடுத்துருப்பாங்க. 8ஆம் வகுப்புல வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் இரண்டும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. 9ஆம் வகுப்புல தனித்தனியா வல்லினம் மிகும் இடம் ஒரு இடத்துலையும் மிகா இடம் ஒரு இடத்துலையும் கொடுத்துருப்பாங்க 9th. ஆக புத்தகத்தில் இருக்கிறத புணர்ச்சி விதிகள், வல்லினம் மிகும் இடம் மிகா இடம், இதை நம்ம படிச்சோம்னா என்ன பண்ணலாம்? சந்தி பிழையையும் ஒற்றுப்பிழை இந்த ரெண்டையும் நம்ம தவிர்த்திடலாம். அப்போ ஒருமை பன்மை பிழைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இலக்கணம் பொது, பொது அப்படிங்கிறதுக்கு கீழே என்ன பண்ணிருப்பாங்க, சமச்சீர் புத்தகத்துல சில டாபிக் கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சுக்கிட்டா போதுமானது. அது என்ன வரும்? அதுலதான் என்ன வருது? ஒருமை பன்மை. நம்ம எண் அப்படின்னு சொல்லுவோம். அதை எண்ணுல என்ன இருக்கு? ஒருமை பன்மை அப்படின்னு ரெண்டு, ஒருமை பன்மை இந்த ரெண்டையும் நம்ம இதுல எண் அப்படிங்கிற டாபிக் கீழே பார்ப்போம். பிறகு ஒற்றுப்பிழை ஏற்கனவே பார்த்தோம். புணர்ச்சி விதி, வல்லினம் மிகுமிடம் மிகா இடம், இதை பார்த்தா போதுமானது. மரபு பிழை. மரபு பிழைனா என்னன்னா, கோழி, குயில், மயில், சேவல். சேவலும் குயிலும் என்ன பண்ணும்? கூவும். கோழி கொக்கரிக்கும். மயில் என்ன பண்ணும்? அகவும். இது போல ஒரு பறவை, ஒரு விலங்கு, ஒரு செயல் எப்படி நம்ம வழி வழியா தமிழ்ல சொல்லிட்டு வருமோ அதை போலவே சொல்ல வேண்டும். அதை தவிர்த்து வேற மாதிரி சொன்னா அது மரபு பிழை இல்லையா?
இதுல நாம இப்ப என்ன பார்க்க போறோம்? இலக்கணம் பொதுன்னு இருக்கு இல்லையா? இந்த இலக்கணம் பொதுல என்னென்ன இருக்கு, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்க்க போறோம். ஏன் இலக்கணம் பொதுவை பார்க்கறோம்னா, இலக்கணம் பொதுங்கிறது பேசிக். அதை முடிச்சிட்டோம்னா நமக்கு என்னவா இருக்கும்? பிழை திருத்தம் பண்ணும்போது நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். சில பேசிக் கான்செப்டை கத்துக்கணும். திணை, பால், இடம். தமிழ்ல 2 திணைகள் இருக்கு. என்னென்ன திணை? அஃறிணை, அஃறிணை, உயர்திணை. அஃறிணை அப்படின்னா என்ன அப்படின்னா, மனிதர், தேவர் இவரை தவிர்த்து மற்றவங்க எல்லாம் என்னது? அஃறிணை. நாய், பூனை, ஆடு, தாவரம் இவை அனைத்துமே அஃறிணை. மனிதர், தேவர் இந்த 2 பேரும் எதில் வருவாங்க? உயர்திணையில வருவாங்க. பிறகு பால். பால்னா என்ன? ஜெண்டர்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? ஜெண்டர். பால் தமிழில் 5 வகைப்படும். அது என்னென்ன? ஆண்பால், பெண்பால், பலர்பால். இது 3 என்னது? உயர்திணை. ஒன்றன் பால், பலவின் பால். இந்த 2 என்ன? அஃறிணை இல்லையா? இடம். இடம் என்ன? தன்மை, முன்னிலை, படர்க்கை. இந்த 3 இடம். இதை பத்தி நாம டீட்டெயிலா ஒவ்வொன்றா இப்ப படிச்சுட்டே வருவோம். திணை. இரு வகைப்படும். திணை எத்தனை வகைப்படும்? தமிழில் திணை 2 வகைப்படும். அது என்னென்ன? அஃறிணை, உயர்திணை. அஃறிணை, உயர்திணை. உயர்திணையில என்னென்ன வரும்? யார் யார் வருவா? மனிதர், தேவர், அதாவது அறிவுடைய மக்கள். மக்கள். அப்ப அஃறிணைனா என்ன? அல்லாத திணை. அஃறிணை, அல் கூட்டல் திணை, அஃறிணை. அப்போ அல்னா என்ன? அல்லாத. உயர்திணை அல்லாதவையெல்லாம் என்னது? அஃறிணை. உயர்திணைவை அல்லாதவையெல்லாம் அஃறிணை. அஃறிணைக்கு என்னென்ன எடுத்துக்காட்டு? மரம், செடி, நாய், பூனை. இதை போல எவையெல்லாம் உயர்திணை அல்லாதவையோ அது அஃறிணை. அஃறிணையை பிரிச்சா என்ன வரும்? அல் கூட்டல் திணை. பால். பால்னா என்ன நம்ம சொல்றோம்? தமிழ்ல பால் 5 வகைப்படும். பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். இதுல ஆங்கிலத்துல ஜெண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஜெண்டர். ஜெண்டர்னா பால். பால் 5 வகைப்படும். அதை எப்படி பிரிச்சுக்கலாம்? நம்மளுடைய வசதிக்காக 2ஆ பிரிச்சுக்கலாம். 1 உயர்திணை, அஃறிணை அப்படின்னு 2ஆ பிரிக்கிறோம்.
உயர்திணையில என்ன பால் வரும்? ஆண் பால், பெண் பால், பலர்பால். அக்ரிணியில என்னென்னலாம் வரும்? ஒன்றன் பால், பலவின் பால். இந்த ரெண்டும் அக்ரிணை. ஓகேங்களா? இப்போ பால் முடிச்சாச்சு. பால் என்ன எத்தனை வகைப்படும்? பால் 5 வகைப்படும். பால் உயர்திணை பால்கள் என்ன? 3. ஆண் பால், பெண் பால், பலர்பால், அக்ரிணை பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஆண் பால் எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா ராமன் வைங்களேன், ராமன், ரவி, இந்த மாதிரி ஆண்களை குறிக்கும். பெண் பால் என்ன? ராதா, இனியால், இது போன்ற பெண்களை குறிக்கும். பலர்பால் அப்படின்னா என்னன்னா ஆண் பெண் இருவரையும் சேர்த்து பொதுவா குறிக்கக்கூடியதான் பலர்பால். அதாவது ஆண் பெண் பன்மையை குறிக்கும். பலர்பாலுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா ஆசிரியர், இது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் இல்லையா? இது பலர்பால். ஒன்றன் பால், ஒன்றன் பால்னா ஒன்று, ஒருமையை குறிக்கும், ஒருமை. பலவின் பால்னா பல, அதாவது பன்மை. மரம், மரங்கள் இல்லையா? இது அக்ரிணை. இடம். தமிழ் இடம்னா என்ன அப்படின்னா, நம்ம பேசும்போது நான், நீ, அவர்கள், நான், நீ, அவர்கள், ஒருத்தருடைய இடம். இத தமிழ் பாத்தீங்கன்னா 3ஆ பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பாருங்க. தன்மை. தன்மைனா தம்மை குறிப்பது. நான், நாங்கள், நாம். முன்னிலை. முன்னிலை என்றால் முன்னால் இருப்பவரை குறிப்பது. முன்னிலை. முன்னிலைனா என்ன? தமக்கு முன்னால் இருப்பவரை குறிப்பது. படர்க்கை, 3ஆம் நபர். நான், நீ, அவர்கள். நாங்கள் என்னையும் கேட்பவரையும் தவிர்த்து, சொல்பவர் கேட்பவரை தவிர்த்து 3ஆம் நபரை குறிப்பது படர்க்கை. இதை நம்ம 2 வகையில பிரிச்சுக்கலாம். ஒண்ணு பெயர், தன்மை பெயர், தன்மை வினை. வினை முன்னிலை பெயர், முன்னிலை வினை. இதையும் நம்ம என்ன பண்ணலாம்? 2ஆ பிரிச்சுக்கலாம். படர்க்கை பெயர், படர்க்கை வினை. அப்போ படர்க்கை பெயர்னா என்ன? சாரி, படர்க்கை வினை பெயர். தன்மை. தன்மை பெயர்னா என்ன அப்படின்னா நான், நான், யான், யாம், யான். இதெல்லாம் என்னது? தன்மை பெயர்கள். தன்மை வினைனா வினை சொல் மாதிரி வரும், வினையை குறிப்பதாக வரும். வந்தேன், வந்தேன், ஏன், வந்தேன். தன்னை குறிக்கிறது. நான் வந்தேன், நான், நான். தன்மையை குறிப்பது. இது வந்தேன், நடந்தேன். இது வினையை குறிக்குது இல்லையா? அதனால இது தன்மை, வினை தன்மை. முன்னிலை. முன்னிலைனா என்ன? முன்னால் இருப்பவரை சொல்வது முன்னிலை. முன்னால் இருப்பவரை சொல்வது முன்னிலை. நீ, நீர், நீங்கள். முன்னிலையில் வரக்கூடிய வினை
முன்னிலை வினை, முன்னால் இருப்பவர் செய்யும் வினை முன்னிலை வினை. அது என்னென்ன? நடந்தாய், நடந்தாய், நடந்தீர். இங்க தன்மை வினைக்கும் முன்னிலை வினைக்கும் என்ன வேறுபாடு பாருங்க. ஏன், இந்த இடத்துல விகுதி என்ன? ஏன். வந்தேன், நடந்தேன். தம்மை பற்றி குறிப்பது, தம்மை பற்றி குறிக்கும் வினை தன்மை வினை. முன்னால் இருப்பவர் செய்யும் வினையை குறிப்பது முன்னிலை வினை. நடந்தாய், நீ நடந்தாய், நீர் நடந்தீர். இங்க நீ அப்படிங்கிறது என்ன இருக்கு? மறைஞ்சிருக்கு. இங்க நீருங்கிறது என்னது? மறைஞ்சிருக்கு. சரிங்களா? இது முன்னிலை வினை. படர்க்கை பெயர் அவன், அவள், அது, இதெல்லாம் என்னது? படர்க்கை. அவன் வந்தான், அவன் வந்தான், வந்தான். இந்த இடத்துல பாருங்க என்ன சொல்றது? வந்தேன், வந்தேன். நான் என்னை குறிக்கிறது, தன்மை குறிப்பதால் தன்மை வினை. நடந்தாய், நீ நடந்தாய், முன்னால் இருப்பவர் செய்த வினையை குறிப்பதால் இது முன்னிலை வினை. தன்னையும் முன்னால் இருப்பவரையும் தவிர்த்து மூன்றாம் நபர் செய்த வினையை குறிப்பது படர்க்கை வினை. வந்தான், வந்தான், நடந்தான், நடந்தான்.